போன 2025 டிசம்பர் மாசம் செகண்ட் இயர் பிசிஏ படிச்ச சோலை ராணிங்கிற பொண்ணு தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இன்ஸ்டா ஸ்டோரியில அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுவும் பிரைவேட்ல. ரொம்ப முக்கியமா அந்த போட்டோ காலேஜ் கேம்பஸ்ல எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாது. அதனால பிரின்சிபலுக்கோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இந்த விஷயத்துல தலையிட அனுமதி கிடையாது. அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்கான உரிமையும் கிடையாது. உண்மைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தப்பு எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்த போட்டோவை காலேஜ் கேம்பஸ் உள்ள எடுத்திருக்காங்கன்னு சம்பவத்தை மாத்தி திருச்சி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்ல ஒரு பொறாமை பிடிச்ச கருப்பு ஆடு ஹெச்ஓடி வரைக்கும் இந்த மேட்டரை கொண்டு போய் அதை ஹெச்ஓடி அம்மா இந்த சோலை ராணி பிடிச்சு விசாரிச்சு, இனிமே நீ இப்படி பண்ணக்கூடாதுமா, போட்டோ எடுக்க கூடாது, காதல் எல்லாமே காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியில தானே அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி வாங்கி மேட்டர் அப்படியே டிபார்ட்மெண்ட் லெவல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பொறாம பிடிச்ச அந்த கருப்பு ஆடுதான் சமாதானமாகாம இது பிடிக்காம இன்னும் சோலை ராணியை டார்ச்சர் பண்ணணும்னு அட்டெண்டர் மணிமாறன் மூலமா அந்த போட்டோவை பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போக வச்சு அவர்கிட்ட அந்த போட்டோவை காலேஜ் கேம்பஸ் உள்ள தான் எடுத்திருக்காங்கன்னு போய் சொல்லி அந்த மேட்டரை திருப்பி ரீஓபன் பண்ண வச்சிருக்காங்க. பிரின்சிபல் அசோக் ஜனவரி 19ஆம் தேதி அந்த பொண்ணுடைய அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இது காலேஜோட வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். பையன் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்னா பேரண்ட்டை கூட்டு வர சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு காலேஜ் பிரின்சிபல் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, இந்த அம்மாவை வர சொல்றதுக்கு முன்னாடி ஹெச்ஓடி தீவிரமா விசாரிச்சிருக்கலாம். அதுக்கு அந்த ஹெச்ஓடி அம்மா சொல்லியிருக்கலாம், சார் இந்த மேட்டர் எங்க டிபார்ட்மெண்ட் லெவல்ல பேசி முடிச்சிட்டோம், அந்த பொண்ணு கிட்ட இருந்து அப்பாலஜி லெட்டர் வாங்கியாச்சு, அதோட அந்த மேட்டர் முடிஞ்சது சார்னு ஹெச்ஓடி இந்த இடத்துல அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 20ஆம் தேதி பிரின்சிபல் அம்மாவையும் பொண்ணே வர சொல்லி நீங்க 2 பேரும் ஹெச்ஓடியை பார்த்துட்டு வாங்க ஹெச்ஓடி அனுப்பியிருக்காரு. ஹெச்ஓடி அம்மா நீங்க 2 பேரும் பிரின்சிபலை பார்த்துட்டு வாங்கன்னு இந்த 2 பேரும் பிரின்சிபல் கிட்ட அனுப்பியிருக்காங்க. இப்படியே இந்த 2 பேரும் அம்மாவையும் பொண்ணையும் மாறி மாறி அலைய விட்டுருக்காங்க. இல்ல இந்த ஹெச்ஓடி அம்மாவது சரிமா பிரின்சிபல் ரொம்ப பிஸியா இருக்காரு, உங்க பொண்ணுகிட்ட நான் ஏற்கனவே விசாரிச்சு முடிச்சிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு நீங்க நடக்காம பாத்துக்கோங்க, பொண்ணுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்கன்னு அன்னைக்கே அந்த அம்மாவை திருப்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். இப்படியே அம்மாவும் பொண்ணும் பிரின்சிபல் ரூமுக்கும் டிபார்ட்மெண்ட் ரூமுக்கும் மாறி மாறி அலைஞ்சிருக்காங்க. பிரின்சிபல் ரூம் வாசல்ல நின்றுகிட்டே இருந்திருக்காங்க. இதை காலேஜ் கேம்பஸ்ல நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இதை ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணி தான் சோலை ராணிங்கிற அந்த பொண்ணு 20ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. இதுதான் உண்மைக்கே நடந்த சம்பவம். ஆனா இதுல இன்னொரு பக்கத்தை நம்ம ஆராய வேண்டியிருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம ஏஜே காலேஜினுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல் தெரிஞ்சாகணும். சும்மா அந்த தற்கொலை மதவதூரி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. 2 பக்கமும் உண்மையை நீங்க ஆராயணும். சோ எல்லா யூடியூபர்ஸ் சொல்றதை கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உண்மையை அலசி ஆராய்ச்சி முடிவு பண்ணுங்க.